ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம பாவக்காவும் எறாவும் போட்டு குழம்பு செஞ்சுட்டு கேரட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இதை காலையிலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாதத்துக்கு அரிசி, இந்த குழம்புக்கு முக்கியமாக தேவைப்படுற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் இந்த எறா பாவக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது இந்த பாவக்காய் எறா குழம்பு. ஆனால் சின்ன பசங்களுக்கு இது அவங்க இப்போ யூஷுவலாக சொல்லுவாங்க, ஏன் அந்த எறாவை பாவக்காய் கூட போட்டு டேஸ்ட்டையே வீணாக்குறீங்க, எறாவை தனியாக செஞ்சு கொடுத்துருங்க, பாவக்காவை தனியாக செஞ்சு கொடுத்துருங்க, நாங்கள் சாப்பிட்ருவோன்னு. அப்போ தான் நான் யோசிப்பேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் பட்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம காமனாக செஞ்சு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தாங்க நம்ம திறமையே இருக்குது. ஸோ நம்ம குக் பண்ணுறோம் டெய்லினா எல்லாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் பொறுத்து தான் நம்ம குக்கிங் இருக்குது. இன்றைக்கி பொரியலுக்கு கேரட்டும் செஞ்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நம்மளோட டிஃபனுக்கு இன்றைக்கி கேவுரு அடையும் அப்புறம் சட்னியும் தாங்க. ஆனால் இந்த பாவக்காய் குழம்புக்கும் கேவுரு அடை சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான லஞ்ச் பாக்ஸு எப்படி எப்படி செய்கிறீங்கன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.